இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். ஒரு திரைப்படத்தில் இப்படி வசனம் ஒன்று வரும், ஒரு டயலாக் ஒன்று வரும். அது ஒரு முதுமொழியாக கூட எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. என்னன்னு சொன்னால், இராணுவத்தில் அழிஞ்சவங்களை விட ஆணவத்தில் அழிஞ்சவங்க தான் அதிகம் அப்படின்னு அந்த டயலாக் வரும். அது வாழ்க்கையில் அதை உணர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அது என்னால் முடியும்ங்கிறது தன்னம்பிக்கை. என்னால் மட்டும்தான் முடியும் என்பது அது எப்படி நம்ம எடுத்து யோசிச்சு பாருங்க. அதை நான் இருக்கிறேன், நான் மட்டும்தான் இருக்கிறேன் அப்படி என்பது யோசிக்கணும். பைபிள் எப்படி உண்டு, அவருடைய உள்ளம் கொழுத்து போயிருக்கிறதுன்னு பைபிள் வரி உண்டு. உள்ளம் கொழுப்பேறி போயிருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை உண்டு பைபிளில். அப்படி ஒரு நிலையைத்தான் நீங்க முதல வாசிக்கிறோம் நாம. தீர் பகுதி மன்னன், அதாவது கடவுள் தன்னுடைய மக்களாக இஸ்ரேல் மக்களை தண்டிக்கின்ற பொழுது அவங்க ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்திலிருந்து கொஞ்சம் திருத்துகின்ற அந்த நிலையில சுத்தி இருக்கின்ற மன்னர்களை கருவிகளாக பயன்படுத்தினார். வருவாங்க, அடிமைகளை கொண்டு போவாங்க, தண்டிப்பாங்க, ஏதாவது அவங்களே ஒரு குச்சி மாதிரி வச்சு அவர்களை கொண்டு தண்டித்தார், கொஞ்சம் திருத்த முயற்சி செய்தார் ஆண்டவர். இதனால் அவர்கள் என்ன பண்ணாங்க, ஆணவத்தின் உச்சிக்கே போனாங்க. பாபிலோன் அழிக்கப்பட்டது. சரிங்களா? அதை போல இன்னொரு மன்னன், தீர் பகுதி மன்னன் என்ன பண்றான்? தீர் என்பது அதாவது இஸ்ரேலுக்கு இந்த கலிலேய கடல் ஓரமாக இருக்கின்ற பகுதி, தீர் சிதோன் பகுதியெல்லாம். தீர் நாட்டு மன்னன் என்ன பண்றாங்க பாருங்க பாப்போம். எந்த அளவுக்கு அவன் ஆணவமாக இருந்தான்னு சொன்னா, அதாவது அவனுடைய இதயத்துல தானே கடவுள், நான் கடல் நடுவே கடவுளின் அரியணையில் வீற்றிருக்கிறேன்னு சொல்றான். அவன் எந்த அளவுக்கு அவனுக்கு உள்ளம் கொழுத்து போயிருந்தா, நான் தான் கடவுள், என்னுடைய அரியணை கடல்ல இருக்குது, நான் அங்க அமர்ந்து ஆட்சி செய்யறேன் என்று அந்த ஒரு எந்த திமிரு, அந்த ஒரு ஆணவம் பாருங்க. ஆண்டவர் கண்டிக்கிறார். ஆணவம் வேண்டாம். ஒரு பாட்டு உண்டு, ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆடிப்புட்டா அடங்கிடுவே மனிதா, ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆடிப்புட்டா அடங்கிடுவே மனிதா, ஆண்டவன் தான் சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறான், ரொம்ப ஆடிப்புட்டா ஆட்டத்தை தான் பூட்டி வைக்கிறான், ஆண்டவன் தான் சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறான், ரொம்ப ஆடி போட்டா ஆட்டத்தை தான் பூட்டி வைக்கிறான், ஆடாதடா 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 மனிதா, ரொம்ப ஆடி போட்டா அடங்கிடுவே மனிதா. ரொம்ப ஆடுறாரு இவர். கடவுள் தான். இன்னைக்கு திருப்பாடல் பாருங்க, இணைச்சட்ட நூல் வருது பாருங்க. இன்னைக்கு இணைச்சட்ட நூலில் இருக்கிற ஒரு பகுதி இன்னைக்கு மதுரை பாடல வருகிறது பாருங்க பார்ப்போம். இன்றைக்கு இருக்கிற அந்த பல்லவியை பாருங்க பார்ப்போம். கொல்பவரும் உயிர் அளிப்பவரும் ஆண்டவர், ஆதியும் அந்தமும் ஆண்டவர் இல்லையா, படைக்கவும் அழிக்கும் உரிமையானவர் ஆண்டவர், இந்த உலகத்தின் பரம்பொருள் ஆண்டவர். சரிங்களா? எனவே நாம் அவரைத்தான் நமக்கு முன்னாடி வைக்கணும். ஆண்டவரே நீங்க முன்ன போங்க, நாங்க பின்னாடி வர ஆண்டவர் நாங்க என்று அவரை முதல் பொருளாக வைத்து அவர் பாதைகளை பின்பற்றினால் அதுதான் என் கடவுளுக்குரிய வாழ்க்கை. நாளைக்கு இப்படியா? இதோட அழிவை பாருங்க பார்ப்போம். இங்க, உன்னை குத்தி கிழிப்போரின் கையில் ஒப்பு கொடுப்பேன். கடவுள்னு சொல்றியா நீ? உன்னை குத்தி கிழிப்போரின் கையில் ஒப்பு கொடுப்பேன். அப்ப நீ கடவுள் அல்ல, சதா மனுஷன் தான் இருப்ப பாரு நீ. அதன் பிறகு பாருங்க பார்ப்போம். அந்நியர் கையால் நீ சாவாய். ஆணவத்திற்கு கடவுள் தரும் பரிசு அழிவு உண்டு, அது மட்டுமே தான். ஆதியாகமத்தில்
பாபேல் கோபுரம் அந்த அந்த நிகழ்வு வாசித்து பார்க்கணும். நம்ம கடவுளுக்காக ஒரு கோபுரம் கட்ட என்ன பண்றாங்க, அங்க ஒரு முயற்சி நடக்குது. அந்த முயற்சி கொஞ்சம் வளர 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 அந்த நிம்ரோத் ராஜாவுக்கு ஆணவமும் வளர்கிறது. அது ஒரு ஒரு பாபிலோன் ஒரு படமாக நாங்கள் பார்ப்போம். நாங்கள் போட்டு காட்டுவாங்க, ஒரு படம் உண்டு. அதில் நீங்கள் வேணால் யூடியூப் போட்டு பாருங்க, பார்ப்போம். நீங்கள் அந்த அரசன் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, அந்த கோபுரத்தின் மேலே போய் நின்று வானத்தை நோக்கி அம்பு விடுமாறு அந்த ஒரு காட்சி அமைச்சு. அது என்ன அர்த்தம், கடவுளுக்கு எதிர்த்து அதான் கடவுள் நாங்கள் வந்துட்டோம், அந்த வயிற்றுக்கு வந்துட்டோமா தேரான்னு என்று அந்த ஒரு கருத்தில் என்ன பண்ணுவாங்க, கோபுரத்தின் உச்சிக்கு போயிட்டு வானை நோக்கி அம்பு விடுவதாக ஒரு காட்சி வரும். அதுவரை கடவுள் அதாவது அந்த இடத்துல அமைதி நிலவு செய்திருப்பாரு. எப்போ உனக்கு ஆணவம் தலைக்கேறி சொன்ன பார்த்தீங்களா, உன்னுடைய உள்ளம் கொழுப்பேறி விட்டு உள்ளம் கொழுத்து போச்சு உனக்கு, இனிமே உங்களுக்கு அழிவுதான் பரிசு. அங்கே பேச்சலை குழப்பம் விளைவித்து அனைத்தும் தரைமட்டமாகும். சகோதரர்களே, திரும்ப சொல்கிறேன் பாருங்க, இராணுவத்தில் அழிஞ்சவங்களை விட ஆணவத்தில் அழிஞ்சவங்க தான் அதிகம். எவன் ஒருவன் தன்னை தாழ்த்தி வணங்கி செல்கிறானோ அவன் தான் எமனை நிற்பான். அன்னை தெரசாமா பற்றி ஒரு நிகழ்வு சொல்லுவாங்க. கல்கத்தா நகர வீதியில் அவங்க போயிட்டு இருக்கும்பொழுது அங்கே இருக்கின்ற அந்த கடைகளெல்லாம் போயிட்டு உதவி கேட்பாங்களாம் அந்த அம்மா போயிட்டு. அவங்களுடைய மிஷன் ஆஃப் சேரிட்டி, அவங்களுடைய மருத்துவமனைக்கு ஏழை எளிய பிள்ளைகளுக்கெல்லாம் ஹெல்ப் கேட்பாங்க. ஐயா இந்த மாதிரி எங்கள் ஆசிரமத்தில் நிறைய ஏழை குழந்தைகள் இருக்காங்க, ஏதாவது உதவி செய்யணும் சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, கையேந்தி அவங்க பிச்சைக்கு உதவி கேட்பாங்க. அவங்க அதில் ஒரு பணக்கார ஒரு கடையில் அவன் காரி அம்மா கையில் துப்பிட்டான், பூன்னு துப்பிட்டான். அம்மா சொன்ன அழகான வார்த்தை, இந்த எச்சிலை நான் வச்சுக்கிறேன், அதை தொடச்சிக்கிட்டு இந்த எச்சில் நான் வச்சுக்கிறேன், என் பிள்ளைங்க பசியால் வாடுறாங்க, ஏதாவது அவங்களுக்கு கொடுங்கன்னு மீண்டும் அங்கே கையேந்தினார்களாம் அன்னை தெரசா அம்மா. இன்னைக்கு தான் அந்த உலகமே அங்கே அவங்க அம்மான்னு சொல்லு, அன்னை தெரசா அம்மான்னு இன்னைக்கு வாயார சொல்லுது. இன்னைக்கு எவன் ஒருவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் உயர்த்தப்படுவான். எவன் ஒருவன் தன்னை தீர்மானம் போல தன்னைத்தானே உயர்த்துகிறானோ அவனுக்கு அழிவு நிச்சயம். இந்த நற்செய்தி பாருங்க பாப்பா, இன்னைக்கு 10 கடைசி 10 பாருங்க பாப்பா. இன்னைக்கு முதன்மையானோர் பலர் கடைசியாவர். நான் தான் நீ முன்ன போனீங்கன்னா தூக்கி பண்ண கிளம்போ. கடைசியானோர் முதன்மையாவர். தன்னைத்தானே தாழ்த்தி கொள்பவர் உயர்த்தப்படுகிறார், தன்னைத்தானே உயர்த்துகிறவர் தாழ்த்தப்படுகிறார். 2 பேர் கோயில் ஜபிக்க போறாங்க. ஒருத்தவன் என்ன பண்றான், பரிசேயன் கோயில் உள்ள பண்ணிக்கிறான், ஆண்டவரே நான் உங்களுக்கு அது பண்றேன் இது பண்றேன் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன், எல்லா காணிக்கலும் உனக்கு அவ்வளோ கொடுக்குறேங்கள்ற, என்னை மட்டும் காப்பாத்து. ஒரு ஏழை குடியானவன் அவனுடைய கோயில் வாசல் நின்றுருக்கான். ஆண்டவரை அண்ணாந்து கூட பார்க்க தகுதி கிடையாது. அவன் தலை குனிஞ்சு ஆண்டவரே என் மேல இறக்கம் வைங்கன்னு சொல்லிட்டு அவன் தன்னுடைய வேண்டுதலை ஆண்டவர் பாதத்தில் வைக்கிறான். யார் ஜெபம் கேட்கப்பட்டது? எவன் தாழ்ந்து தன்னை தாழ்த்தி ஆண்டவரை கூட பார்க்க மனமில்லாமல் தலை குனிந்து நிற்கிறான் பாருங்க, நொறுங்குண்டு உள்ளத்தோடு. அந்த உள்ளம்தான் ஆண்டவர்கிட்ட போய் சேர்த்து. சகோதரர்களே, ஆணவம் நிச்சயம் அழிவைத்தான் தரும். எவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் உயர்த்தப்படுகிறான். இதுக்கு எவ்வளோ சாக்கு. ஒன்று ஒரு சின்ன ஒரு கதை, மருள்வாக்கு ரேடியோவில் கதையை கேட்டேன். சில பேர் என்ன பண்ண, குடிகாரங்க என்ன பண்ணுறாங்களாம், குடிச்சிட்டு பாட்டிலை தூக்கி போட்டு போயிடறாங்க. அந்த குடிச்சியில் மிச்சம் சொடாக இருக்கும்ல, ஒரு ட்ராப் 2 ட்ராப்பு, அந்த ட்ராப் என்ன பண்ணாங்க, வண்டு அதை குடிச்சிடுச்சான். அந்த வண்டு அது மதுபானத்தை குடிச்சிச்சு. குடிச்சிட்டு அப்படியே ஆடிக்கிட்டே போகுது. அப்படியே ஆடிக்கிட்டே போயிட்டு அந்த போயிட்டு இருக்கும்போது அங்கே யானை சாணி போட்டிருக்கும்ல, அது மேலே போயிட்டு உட்காருது, அது நிற்குது. அது புதுசாக சாணிக்கிறதால கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இந்த இந்த வண்டுனால இருந்து அந்த சாணிக்குள்ளே அப்படியே முங்குது. அப்படியே அப்போது அந்த வண்டு நினச்சிக்கிச்சான், நம்ம பயங்கர பலசாலி ஆகிட்டோம், நம்ம
என்று அந்த இது நினச்சிக்கிச்சான். அது அது உள்ள வெயிட் உள்ள போன உடனே நினச்சி அது சாணியில் உட்காருது. அது இலகி தான் இருக்கும். அது தெரியல. அதை பற்றி பாருங்க அந்த வண்டுக்கு. பற்றி பலசலம் பூமியே நமக்கு பூமி உள்ளுக்கு நம்ம அழுத்துறோம். நம்ம பூமியை நம்ம அழுத்துறோம் என்று அது அந்த பக்கம் என்ன பண்ணிச்சான், நிறைய மாடுகள் இப்போ பஃபல் நிறைய போச்சு. பார்த்தோன்னே இந்த குதிரை சாணி பார்த்தோன்னே அது நான் ஸ்மெல்லு அதுக்கு ஒதுங்கி போகுது அந்த எருமைகள்லாம் என்பது. ஒன்று இந்த வண்டு என்ன பண்ணு, நம்ம எவ்வளோ பலசாலின்னா பார்த்தீங்களா, இவ்வளோ எருமை கூட்டங்கள் என்னை பார்த்து பின்வாங்கி போகுது அப்படின்னு இந்த வண்டு நினச்சிச்சான். இது பஃபோல எருமை காதில் விழுந்து, அட குட்டி வண்டே உன்னை பார்த்து நாங்கள் பயந்தா போறோம்னு சொன்ன பண்ணிச்சான். அந்த வண்டின் மேலே சாணி போட்டு போயிடுச்சான். அந்த சாணிக்குள்ளே போகுது அந்த வண்டு அழிந்து போச்சு. ஒரு கதையாக அந்த அருள்வாக்கத்தில் வாசித்தேன். ஆணவம் அழிவை தரும். ஆணவம் அழிவை தரும். இவன் ஒருவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் உயர்த்தப்படுவான். சகோதரர்களே, எனவே நாம் இன்றைய வாசங்கள் இதான் நமக்கு சொல்கிறது. இன்னைக்கு எவன் முன்ன போய் உட்காந்துக்கிறானோ அவன் கடைசியாகும். எவன் இறுதியில் தன்னை தாழ்த்தி ஆண்டவரே தன்னை தாழ்த்துகிறானோ அவன் உயர்த்தப்படுகிறான். நாம் அந்த தீர் அரசர் மாதிரி இல்லாமல் ஜெபம் செய்த அந்த ஏழை மனிதனை போல இருப்போமே நம்ம. அப்படி இருந்தால் நாமும் உயர்த்தப்படுவோம். அன்னை திரசம்மா இன்னைக்கு உலகம் அண்ணன் அம்மான்னு அவங்கள வாயார சொல்கிறோம் நம்ம இன்னைக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு கிடைக்காதா? நிச்சயமாக கிடைக்கும். அம்மா இப்போ தாட்சியோடு வாழ்ந்தால் சொல்கிறேன் நான். சகோதரர்களே, இன்றைக்கு நாம் தியானித்த விஷயம், நமது வாழ்க்கையில் எதற்கும் ஆணவம் தேவையில்லை. எதுக்கு ஆணவம்? ஏன் அகம்பாவம்? எதற்கு நான் என்ற எதுக்கு? ஒரு ஸ்கூலில் கிளாஸில் கேட்டசம் கிளாஸில் மாணவர்கிட்ட மரக்கல் ஆசிரியர் கேள்வி கேட்டார். உங்களில் யார் சொர்க்கத்துக்கு போவீங்க அப்படின்னு கேட்டார். உங்களில் யார் சொர்க்கத்துக்கு போவீங்க, கை தூக்குங்க அப்படின்னு சொன்னாரான். எல்லா பசங்களும் அப்படி கம்முனுக்கிறானுங்க. என்ன பண்ணுறது? ஒரு பையன் மட்டும் கை தூக்குறானா, நான் சொர்க்கத்துக்கு போவேன். என்ன பண்ணுவேன்? நான் போனால் போவேன் அப்படின்னு கை தூக்குறானா. அது எப்படா? நான் போனால் போவேன். நான் என்ற அகம்பாவம், தான் என்ற நிலை, நான் தான் என்ற அந்த ஒரு ஆணவம் போனால் நான் போவேன். பையன் சொன்ன பதில், அந்த மாணவன் சொன்ன பதில், நான் போனால் போவேன். இதைத்தான் இந்த வாசகம் சொல்லுகிற சகோதரர்களே. நான் என்ற அகம்பாவத்தை நாம் விட்டொழித்தால், தான் என்ற அகம்பாவம் ஆணவம் ஒழிந்தால் நிச்சயமாக நாம் ஆண்டவருடைய திருமுகத்தை காணும் பேச்சினை பெறுவோம். நன்றி. நான் சந்திப்போம்.